நான் கடவுளை கண்டேன் ஒரு குழந்தை வடிவிலே. சென்னை நரிக்குறவர் மாணவர் இல்லத்தில் ஏற்பட்ட அனுபவம் உடல் உயிர் ஆன்மா அனைத்தும் சிலிர்த்த மெய் சிலிர்த்த அனுபவம். நல்லோர் நினைத்த நலம்பெறுக, இனியெல்லாம் நன்மையே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக. Jackal people, very poor students, need many more helps. Due to rain, parents are roadside residents. Thiruvallur Gurukulam, Chennai, Saidapet bus stand, back side of corporation office, need many more helps. உதவிகள் நிறைய தேவை. நரிக்குறவு மாணவர்கள் இவருடைய பெற்றோர்கள் எல்லாம் தெருவில் வசிக்கிறார்கள். அந்த கூடாரம் போட்டு நரிக்குறவர்கள் குடும்பங்கள் எப்படி தெருவில் வசிக்கிறார் அது போன்று பல்லாரம் பகுதியில் வசிக்கிறாங்க. இவங்க தரையில் படுத்து தூங்க கூட சரியான பாய் வசதிகள் இல்லை, எதுவும் இல்லை. மழை வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பாதியில் படிப்பை நிறுத்தி மீண்டும் தொடர்பவர்கள். சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் பக்கத்தில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இருக்குது. இங்கே ஒரு சப்வே சுரங்கப்பாதை இருக்குது. இது பக்கத்தில் இங்கே கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே உள்ள ஒரு தெரு இறங்கும். இது பேர் ஜோதி அம்மாள் நகர். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த பக்கத்தில் இந்த சுரங்கப்பாதை இருக்கும். சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் ஜோதி அம்மாள் நகர். இது உள்ளதான் திருவள்ளூர் குருகுலம். திருவள்ளுவர் குருகுலம் நடுநிலைப் பள்ளி. நரிக்குறவர் இல்லம் என்று சொல்லப்படும் திருவள்ளுவர் குருகுலம், சென்னை சைதாப்பேட்டை திருவள்ளுவர் குருகுலம் நடுநிலைப் பள்ளி. மாடல் ஸ்கூல் அதுக்கு பின்பக்கம் இது மாடல் ஸ்கூல் சொல்லுவாங்க. அது மெயின் ரோட்டில் இருக்குது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அதுலேருந்து உள் பக்கம் வரணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக புது சேரில் உட்காந்து இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்கள் பொறுப்பு சொல்லிடுங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறேன். நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்று எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு 10 சேர் இந்த உட்காரத்துக்காக பிளாஸ்டிக் சேர்ஸ் வழக்கறிஞர் குணசேகரன் ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை யோகதண்டம் நம்மளுடைய அவங்களும் திரு மகேஷ்குமார் ஐயா அவர்களும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு காலத்தினால் செய்த உதவி. எப்படின்னா எங்களுக்கு இப்போ ஃப்ளட்டு ஒரு 4 அடி 5 அடிக்கு தண்ணி வந்துடுச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் இப்போ தான் கழுவி வச்சுருக்கோம். நாங்கள் நிறைய பொருட்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுக்கு நைட்டு தண்ணி திறந்து விட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியல, கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாம். ஸோ இந்த சமயத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்ஸ் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பிள்ளைங்க உட்காந்து எழுதுறதுக்கு இந்த சேருமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இன்னொன்று பசங்களுக்கு ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காந்து எழுதுறதுக்கு. அவங்களுக்கு முதுகு வலிக்காது, ரொம்ப சௌகரியமாக உட்காந்து எழுதுகிற மாதிரி உள்ள சேர் இது. நல்ல கனமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதனோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இதை எங்களுக்காக உதவி பண்ணினவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாகவும் எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பழங்குடியினர், அதாவது எஸ்டி பிரிவை சேர்ந்த குழந்தைகள் தான் அவங்களுக்காக நடக்கிற ஸ்கூல் இது. குறிப்பாக எஸ்டி பிரிவில் நரிக்குறவர்களுக்காக நடக்கிற பள்ளி இது. இதை எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்காக, இந்த பிரிவை சேர்ந்த குழந்தைகளுக்காக இந்தியாவிலேயே நடக்கிற முதல் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இதுதான். ஸோ இங்கே இப்போ நாங்கள் இந்த வருஷம் ஒரு 30 குழந்தைகள் ட்ராப் அவுட் சில்ட்ரன், பள்ளி செல்லாமல் இடைநின்ற குழந்தைகள் ஒரு 30 பேர் நாங்கள் சேர்த்து
அந்த பிள்ளைங்களை இப்போ ரெகுலராக ஸ்கூலுக்கு வர வச்சுட்ருக்குறோம் நாங்கள். அவங்களுக்கும் நிறைய உதவிகள் எல்லாம் எங்களுக்கு இந்த மழை நேரத்தில் தேவைப்படுது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களோட உதவிகளையும் அன்பையும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப மிக்க நன்றி. உங்கள் பேர் சொல்லிடுங்க, உங்கள் நம்பர். என்னோட பேர் வந்து ஜீவா, ஜீவா. நான் இங்கே வந்து என்னுடைய தந்தையாரும் தாயாரும் தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. நான் இங்கே இது வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, அரசு அங்கீகாரம், நிரந்தர அங்கீகாரம் பெற்றது. என்னுடைய தாயாரும் தந்தையாரும் அவர்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இது. இங்கே வந்து 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னோட பெயர் ஜீவா. என்னுடைய நம்பர் வந்து 9840729717. 9840729717. அப்பா பேர் சொல்லுங்க. அப்பாவுடைய பெயர் கு ரகுபதி, அம்மாவினுடைய பெயர் ஆர் ஞானசுந்தரி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பள்ளிக்கூடம் இது. உங்களை போன்றவங்களோட ஆதரவால் 50 ஆண்டு காலமாக, 1972 ஆரம்பித்தது, 50 ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நன்றி. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க பிஸ்கெட்ஸ் குடுக்கறதா இருந்தா ஃபேமிலியோட தான் இருக்காங்க பிள்ளைங்க. ஃபேமிலியா இருந்து டிஸ்கண்டினியூ இருக்காங்க. எங்களோட ஸ்கூல் வந்து இப்ப அந்த வர்தா புயல்ல எங்களுக்கு பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு. சோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அது ஆரம்பிச்சோட டெம்பரரியா ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருக்கோம். அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஹாஸ்டல் வந்து ஆரம்பிச்சிடுவோம். இப்போதைக்கு பிள்ளைங்க வந்து டே ஸ்காலர்ஸா வந்துட்டு இருக்காங்க. பல்லாவரம்ல இருந்து வராங்க பிள்ளைங்க. இவங்க எல்லாமே டிராப் அவுட், மேக்ஸிமம் டிராப் அவுட் சில்ட்ரன் தான். அதாவது இடைநிலையில் பாடங்களை நிறுத்தி பள்ளிக்கூடம் வராமல் நின்ற நரிக்குறவ இனத்தை சேர்ந்த குழந்தைகள். உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க மேடத்தினுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்குறேன், அது தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு இவங்க எல்லாமே பல்லாவரம் பிள்ளைங்க. ஓ, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க வாமா உட்காருங்க. அந்த பக்கம் பார்த்த மாதிரி வா. மழை வந்து இந்த வெள்ளம் வந்து இந்த ஹெட்மாஸ்டர் ரூம் இதெல்லாம் இதாகிடுச்சு. குழந்தைகள் புத்தகங்கள்லாம் மழையில் காட்டுங்க, எல்லாம் நனைஞ்சு போச்சு. அடுத்து எவ்வளோ அழுக்கு. இனிமேல் சாப்பிடும் முன் கை கழுவேன். இந்த புத்தகங்கள்லாம் மழையில் போச்சு. ஆமாம், குழந்தைங்க எழுதி நோட்டு இதெல்லாம் ஒரு குறைஞ்சந்தான். இந்த பக்கம் நிறையா. இந்த கதவுல இது வரைக்கும் மழை தண்ணி வந்திருக்கு பாருங்கள், வெள்ளம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை சைதாப்பேட்டை திருவள்ளூர் குருகுலம் என்கிற நரிக்குறவர் மாணவர் இல்லத்தில் சுமார் 23 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளாக தொடர்பு இருக்குது. அங்கே தான் நம்ம முதலாக குழந்தைகளுக்கு வந்து இந்த சிதறுடைய யோகதண்டத்தை வந்து தியான பயிற்சி கொடுத்துருக்கோம். அப்போ கற்றுக்கிட்ட குழந்தைங்கள் எல்லாம் இப்போ பெரிய ஆளுங்கள் ஆகிட்டாங்க. 2015 சென்னையில் வெள்ளம் வரும்போது அதுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் வந்து அந்த நிறுவனமே கிட்டத்தட்ட மூழ்கி போய் எல்லா விதமான தொடர்புகள்லாம் போய் அங்கே கட்டடம் ரொம்ப பழுதடைஞ்சிட்டதுனால அதில் இருந்த நரிக்குறவர்களுக்கான குழந்தைகளுக்கான மாணவர்கள் விடுதி அதை இப்போ எடுத்துகிட்டு மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் மட்டும் நடக்குது. அதில் இந்த பல்லாவரம் பகுதியில் வாழ்ந்து வரும், தெருவில் வாழ்ந்து வர உண்மையான நரிக்குறவர் குடும்பத்தினர் அவங்க குழந்தைகளை அப்பப்போ பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க, திரும்ப அனுப்ப மாட்டாங்க. அவங்க பாட்டு நின்று அந்த மாதிரி இடைநிற்றல் குழந்தைகள், பாதி வந்துட்டு போகிற குழந்தைங்க. அவங்களுக்கு படிப்பில் அவ்வளோ தூரம் ஆர்வம் இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைங்களை அவங்க தினசரி இந்த நிர்வாகத்தினர் வந்து அவங்கள அழைத்துட்டு வந்து முறையாக பாடங்களை 40 குழந்தைங்களுக்கு தொடர்ந்து பாடங்களை நடத்திக்கிட்டு வராங்க. இது அரசு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி. சுமார் 50 ஆண்டுகளாக இந்த நரிக்குறவர்களுக்காக ஐயா ரகுபதி அவர்கள் வந்து அவருடைய மனைவியோடு நடத்தினது. ரகுபதி ஐயா வந்து அந்த நரிக்குறவ என பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அது இல்லாமல் இருளர்களுக்காக நிறைய அமைப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு தனியாக செஞ்சுட்டு வந்தார். இப்போ அவர் இல்லை. அவருடைய மகள் திருமதி ஜீவா அவர்கள் அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க.
இப்போ நடுவில் நான் கொஞ்ச நாள் அந்த பக்கம் நிறைய அந்த இடத்துல வந்து நிறைய சேவைகளை செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இடையில் அந்த பக்கம் போகலை. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐயா ரகுபதி அவர்கள் அமரர் ஆகிவிட்டார் தகவல் தெரிஞ்சது. தீபாவளிக்காக போயிருந்தேன். அப்புறம் இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தேவை அப்படின்றது, மழை வெள்ளம் வந்து குழந்தைகள் அந்த இடமும் பாதிக்கப்பட்டதுனால அந்த குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் நம்ம நண்பர் வாங்கி கொடுத்ததுனால, வழக்கறிஞர் குணசேகரன் வாங்கி கொடுத்ததுனால கொண்டு போய் கொடுக்க போயிருந்தேன். இதில் என்ன செய்தின்னா, சரி சும்மா போகிறமே கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அதில் ஒரு 4 குழந்தைங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. நான் அதை பொருட்படுத்தலை. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். எனக்கு என்னன்னா, சரி இந்த குழந்தைங்க ஏதாச்சும் வெளியேருந்து அக்கம்பக்கத்துலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது, பள்ளிக்கூடம்னா எல்லோரும் வந்து படிப்பாங்க இல்லையா, அதனால் அப்படின்னு நினச்சிருந்தேன். எதுவும் கேட்கலை. ஆனால் நான் பிஸ்கட்டை கொடுத்தேன்னா ஒரு பையன் மட்டும் போய் அந்த ஆசிரியர்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான், அந்த பிஸ்கட் பாயிட்ட காமிச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இதில் பாரு, இதில் பச்சை அடையாளம் இருக்குது, ஒரு சதுரம் போட்டு புள்ளி வச்சுருக்கு, அந்த பச்சை அடையாளம் இருந்தால் அதை நீ சாப்பிட்லாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ அவங்க சொல்லியிருக்காங்க. அது நான் அதை பொருட்படுத்தல, கவனிக்கலை. கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சு அங்கே வெளியே கிளம்பும் போது அந்த ஆசிரியர் தானாக சொன்னாங்க, இந்த பிள்ளைங்களை. அப்போ நான் கேட்டேன், இவங்கெல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் நரிக்குற குழந்தைங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, ஆமாம், இந்த பையன் நீங்கள் கொடுத்த பிஸ்கட்டை வந்து என்கிட்ட காமிச்சு கேட்டான், இதில் முட்டை கலந்துருக்குமான்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதனால் அந்த பிஸ்கட்டை பாயிட்டு கேட்டான். நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இதில் பச்சை அடையாளம் இருக்குது, இதில் வந்து முட்டை இருக்கான்னு சொன்ன பின்னாடி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு. அவங்க யதார்த்தமாக சொன்னாங்க. இதை கேட்டால் எனக்கு உண்மையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனே புரியலைங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஒரு பெரிய சைவமாக இருக்கிறோம். 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக நம்ம சாப்பாடில் நான் தனி மனுஷன் எதை சாப்பிட்டாலும் சாப்பிடணும் என்ன இஷ்டம். அது மாதிரி சைவத்திலே பரம்பரையாக வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வள்ளலார் அமைப்பில் இருக்கிறவங்க, சைவத்துக்காக மூச்சு பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் நான்லாம் இருக்கேன். கோயிலுக்கெல்லாம் சுற்றுறேன், சைவ உணவை பற்றி பெருமையாக பேசுகிறேன், நான் பெருமைப்பட்டுக்கிறேன், நான் சைவமாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னலாம். இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றது அப்போ உணர்ந்தேன் பாருங்கள். ரொம்ப இறை ஆற்றல். அந்த குழந்தைங்களுக்கு 8 வயசு 10 வயசு குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடி எதுக்கு எடுத்தாலும் தின்னக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அதுவும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைங்க, தெருவில் வாழ்கிற குழந்தைங்க, வீடுன்னு ஒன்றும் கிடையாது. மழை வெள்ளத்தில் அப்படியே அவங்களுக்கு, இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது, அவங்களுக்கு மழை பாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு எப்போவுமே வீடு கிடையாது, சும்மா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை ஏதோ ஒன்று தெருவில் போட்டு டென்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ மழை காலத்தில் தரையெல்லாம் எப்படி இருக்கும், ஈரமாக இருக்கும், தண்ணி வேறு தேங்கிருக்கும், அதில் எங்கே போய் அவங்க படுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய இந்த குழந்தைக்கு எதை வேணாலும் சாப்பிட்ற, கடிச்சு முன்ன தின்னு ஓடி ஆடி விளையாடுற சின்ன குழந்தைக்கு அந்த பிஸ்கட்டில் முட்டை இருக்குமா, அதை நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருக்குமே, சாப்பிட்லாமா வேண்டாமான்ற ஒரு சந்தேகம் வந்து அவன் அதை தீவிரமாக கடைப்பிடிக்கிறான் பாருங்கள். அவனுக்குள்ள இறையாற்றல் இருக்குது, அவனுக்குள்ள சைவம் இருக்குது, அவனுக்குள்ள சித்தர்கள் இருக்காங்க, அவனுக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்றதை உணரும் போது அப்படியே உச்சிலேருந்து உள்ளங்கால் வரையும் அந்த இறைவனே எனக்குள்ளே இறங்கின மாதிரி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. இதை வந்து நம்ம கவனிக்கலை. எப்போ கவனிக்கலைன்னா, நான் வீடியோலாம் எடுத்து முடித்து பேசிட்டு வருதுனால வெளியே வரும்போது தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க. அதனால் இதை பேசி வச்சுக்கிட்டு நடந்த செயல் இல்லை, தற்செயல நடந்த செயல். அதுக்கப்புறம் அதை நான் உணர்ந்த பின்னாடி எனக்கு அப்படியே ஒன்றுமே கை ஓடல, கால் ஓடல, மனம் முழுக்க அந்த சித்தருடைய அருளும் ஆனந்தமும் இருந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகன்னு. நன்றி, வணக்கம். பார்த்து பேசிட்டேன், சேர்லாம் கொடுத்துட்டேன். சொன்னாங்க அந்த நரிக்குற குழந்தைங்களுக்கு அந்த டென்ட்லலாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது வேணும்னது பாய், படுக்கிற பாய், தார் பாய் மேலே வேணும்னு கேட்டாங்க. நம்ம முடிஞ்ச வரை முயற்சி பண்ணிடுவோம். சரி, உங்கள் நம்பரும் போட்டு விட்டுறேன், அவங்க நம்பரும் போட்டு விட்டுறேன். சரி, ஓகே, நன்றி, வாழ்க்கை. தேங்க்யூ. யோகா மாஸ்டர் முன்னாடி யோகா சொல்லி சரி, இப்போ இவர் சார் இல்லாதனால வந்து பார்த்துட்டு போகலான்னு அன்றைக்கி வந்திருக்காங்க. 2000 வந்திருக்கேன். 2000 கிளாஸ்லாம் நடத்திருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஆதித்யன். வேற என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா? காலேஜ் ஃபைனல் இயர். வாழ்த்து. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள்.
முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் poor feeding daily in Abhijit night between 11:30 a.m. to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 9382289894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.